இந்தியா கோல்டு மெடல் 1 இல்ல 2. இந்த பையனை பார்த்தா நல்லா அடப்படுத்த கால்வா மாதிரி அழகாத்தான் இருக்கான். இந்தியா ஜெயிச்சதுக்கு ஸோ நம்மளும் சந்தோஷமா அடைகிறோம்னா அந்த அளவுக்கு பிளேமெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பிளேமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு. வெறித்தனமாக இருக்குது மேட்ச்சு. ஹலோ டியூட்ஸ், வெல்கம் டு வைப் வித் அசி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செஸ்ஸு. இந்தியா பார்த்தீங்கன்னா கோல்டு மெடலிஸ்ட்டுங்க செஸ்ஸில் வேறு லெவல். ஒலிம்பிக்கில் முதலாக இந்தியா கோல்டு மெடல் எடுத்திருக்கு செஸ்ஸில். ஸோ அதுவும் 1 இல்லை 2 எடுத்திருக்கு. அது எப்படின்னு பார்ப்போமா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் ஒலிம்பியா செஸ் போர்டு, ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் நடந்துச்சு. அப்போ ப்ரௌன்ஸ் எடுத்துச்சு இந்தியா, ஓகேங்களா? இப்போ ஹங்கேரியில் 45th ஒலிம்பியா செஸ் போர்டு நடத்திக்கிட்டு இருக்கு. மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. 11 ரவுண்டு அந்த மேட்ச்சில். ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா 10 வின் ஆகிடுச்சு. 1 தோத்துருச்சான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை, ட்ரா தான் இருக்குது. ஸோ பயங்கரமான ப்ளேலாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அது எப்படி வின் பண்ணாங்க, வின்னிங் மூமெண்ட் பார்க்கணுன்னா வெயிட் பண்ணி கடைசி வரையும் வீடியோ பாருங்கள். வின்னிங் மூமெண்ட் நான் போட்டு காட்டுறேன். வெறித்தனமாக இருந்துச்சு. இப்படி எந்திரிச்சு போயிட்டாரு, வின் ஆகிட்டோன்ட்டு மேட்ச் நடந்துக்கிட்டே இருக்கிறதுல அந்த அளவுக்கு செக் பாயிண்ட்டு குக்கேஸ் வச்சுருக்காங்க. ஸோ குக்கேஸும் அர்ஜுனும் பயங்கரமான ப்ளே பண்ணியிருக்காங்க. இதில் மேல் மட்டும் ஜெயிச்சிச்சுனான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஃபீமேல் கண்டஸ்டன்ஸும் ஃபுல்லாக ப்ளே பண்ணிட்டு வெறித்தனமாக விளையாடிருக்காங்க. முதலாக செஸ் போர்டில் இந்தியா கோல்டு மெடலிஸ்ட்டு இதுதான் தெரிக்க விட்டுருக்காங்க. ஸோ ஓப்பன் ரவுண்ட் சேலஞ்சில் தனியாக ப்ளே பண்ணுறது இருக்குது. அதில் அர்ஜுனும் குகேஷ் அண்ட் அர்ஜுன் வின் பண்ணி கோல்டு மெடலிஸ்ட்டு தூக்கியாச்சு. ஸோ இந்தியாவில் சரியான செலிப்ரேஷனில் இருக்குது. அவர் எப்படி வின் ஆகிட்டு எந்திரிச்சதுன்னு பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெய்லி ஒரு வீடியோ வரும், பார்ப்போம். ஸோ உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதுவும் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க எல்லாத்துக்குமே. ஸோ பாய் டியூட்ஸ்.